வெல்கம் நலந்தானா சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நெல்லிக்காய் ஜாம் செய்கிறாங்க. நெல்லிக்காய்னா பெரிய நெல்லிக்காவை வாங்கி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதை கொட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. இது தேனில் போட்டுருவீங்களா? இது கேண்டி செய்கிறதுக்கு இது கேண்டி செய்கிறதுக்காக தனியாக வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஏலக்காய், உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, சுக்குத்தூள் கொஞ்சம், ஏலக்காய், அப்புறம் வெள்ளத்தை பாகு காய்ச்சி வச்சுக்கிறாங்க. மெல்ட் ஆனால் போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போட்டுடலாம் கூட. ஒரு இது ஈக்குவல் ரேஷியோ. இது எத்தனை கிராம் எடுக்கிறோமோ அத்தனை கிராம் வெல்லம் எடுத்துக்கிட்டு இதையும் போட்டு நல்லா கெட்டி ஆகிற வரையிலும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். வேணும்னா முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ஜாம் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுங்க. அப்படி தானே? டெய்லி சும்மா ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு ஸ்பூன் இல்லாட்டினா ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு சாப்பிட்டோம்னா போதும். பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே சாப்பிடலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த ஜாம் பதம் வர்ற வரையிலும். நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்குங்கிறதுக்காக இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் சுக்குப்பொடி எப்போ போடுறது? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறமேலு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த பதம் வரும், ஸ்டிக்கி பதம். அது மாதிரி சமயத்தில் அதை போட்டுக்கலாம். இது இன்னும் ஒரு 5-20 நிமிஷம் ஆகும். மெதுவாக பெரிய அனலில் வச்சு உடனே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு கிளறாக இருந்தாலும் கிளறலாம். நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு. இது முந்திரி பருப்பும் வேணும்னா நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். நான் சும்மா மட்டும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் ஏலக்காய், சுக்கு பொடி இது ரெண்டையும் போட்டு இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் கொஞ்சம் கெட்டியானவுன்னையும் எடுத்துருவேன். கலர் சேஞ்ச் ஆகிடுது. கலர் ஆமாம், நெல்லிக்காய் வேறு ஒரு கலரும் போடல. ஆனால் நெல்லிக்காய் வேக வேக அந்த கலருக்கு வந்துருச்சு. வெல்லம் போட்டோம் இல்லையா, கலருக்கு வந்துருது. நல்லா ஓட்டா சட்டுன்னு மொத்தம் ரவா கேசரி மாதிரி இருக்குது. ரவா கேசரி வெல்லம் போட்டு செய்வோமே, அது மாதிரி இருக்குது. அது நெல்லிக்காயை எப்படி அரைச்சாலும் இந்த ஒரு ரொம்ப பிறுபிறுப்புன்னு கிடையாது. மாவு மாதிரி நைஸாக வராது. அந்த ரவை பதத்துக்கு இருக்காப்புல இருக்கும். அதனால் வேற பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. இப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறமேல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதை இப்போ ஸ்லாப் மாதிரி இப்போ அறுக்கணுமா இல்லை சும்மாவே வச்சு? இல்லை சும்மா அப்படியே ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும். கிண்ணத்தில் ஒரு பாட்டில் ஆறுனதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். வேறு மாதிரி ஊறுகாய் மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சிலர், பிள்ளைங்களுக்கு முக்கியமாக, பெரியவங்க சாப்பிட்டுக்குவாங்க. பிள்ளைங்களுக்கு இனிப்புன்னா பிடிக்கும் இல்லையா, அதனால் இது மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை, ஒரு 3 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் அப்சர்வ் ஆனோடனே இறக்கி வச்சிடுறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நெல்லிக்காய் ஜாம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் கூட லேசாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.